வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இந்த நாளிலே நாம் கிறிஸ்மஸ் சமயங்களில் விரும்பி பாடுகின்ற ஒரு பாடலின் பின்னணியை அறிந்து கொள்ளுவோம். ஜோசப் மோர் என்பவர் ஐரோப்பியாவில் ஆஸ்திரிய நாட்டிலே பிறந்தவர். தன்னுடைய 22வது வயதில் ஒரு குருவானவராக பணியாற்றினார். சுவிட்சர்லாந்து தேசத்தில் ஆல்ப்ஸ் மலைத்தொடரின் மேலே அமைந்திருந்த ஒரு அழகிய கிராமத்தின் ஆலயத்திலே அவர் பணியாற்றி கொண்டிருந்தார். அவருக்கு பிரான்சிஸ் என்ற ஒரு நண்பர் உண்டு. அவர் கிராம பள்ளியில் ஆசிரியராகவும் அந்த ஆலயத்தின் ஆர்கன் வாசிப்பவராகவும் இருந்தார். இவர்கள் இருவரும் நண்பர்களாக இருந்தார்கள். கிறிஸ்மஸ் சமயங்களிலே பாடுவதற்கு ஒரு நல்ல பாடல் இதுவரைக்கும் அமையவில்லையே என்று சொல்லி அடிக்கடி பேசிக்கொள்ளுவார்களாம். ஒரு சமயம் கிறிஸ்மஸ் நாட்களிலே அவர்களுடைய ஆலயத்தின் ஆர்கன் பழுதடைந்து விட்டது. அதை இன்னும் சரி செய்யவில்லை. அந்த சமயத்திலே கிறிஸ்மஸ் மாலையிலே பாடுவதற்காக 1816ஆம் ஆண்டு ஜோசப் மோர் போதகர் ஒரு அருமையான ஒரு பாடலை இயற்றினார். அந்த பாடலுக்கு அந்த ஆர்கன் வாசிக்கின்ற அவருடைய நண்பர் இசை அமைத்து கொடுத்தார். கிறிஸ்மஸுக்கு முந்தின நாள் இரவிலே சபையாருக்கு முன்பதாக கிட்டார் வாசித்து அந்த பாடலை பாடினார்களாம். அந்த பாடலை கேட்ட பொழுது சபையார் எல்லோரும் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். அந்த பாடல்தான் சைலண்ட் நைட் ஹோலி நைட் ஆல் இஸ் காம் ஆல் இஸ் பிரைட். எவ்வளவு அருமையான அழகான பாடல் இது! எப்பொழுதெல்லாம் இந்த பாடலை நாம் பாடுகிறோமோ ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் அதிகமாய் உணர்வோம். ஒப்பில்லா திரு இரா இதில் தான் மாப்பிதா ஏக மைந்தனை லோகத்திற்கு மீட்பராக அனுப்பினது அன்பின் அதிசயமாம் அன்பின் அதிசயமாம். இயேசு கிறிஸ்து பிறந்த பெத்லகேம் ஊர் அதிகாலையில் விடியற்காலையில் தூய்மையாக இருக்கின்ற பொழுது அந்த நேரத்தில் தேவன் ஒளியாகிய பிதாவை மீட்பரை அனுப்பினார். இந்த அர்த்தம் பொதிந்த இந்த பாடல் இன்றைக்கும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றது. இந்த பாடலை அவர்கள் பாடுகின்ற பொழுது அந்த சமயத்திலே பழுதடைந்த ஆர்கனை சரி செய்வதற்காக கார்ல் என்பவர் வந்திருந்தார். அவர் இந்த பாடலை கேட்டு ஆச்சரியப்பட்டு தன்னோடு அந்த பாடலை எடுத்து சென்று ஐரோப்பா முழப்புவதற்கு உதவி செய்தார். இந்த பாடலை ஃபோல்க் சிங்கர்ஸ் நாட்டுப்புற கலைஞர்கள் ஐரோப்பா முழுவதும் எடுத்து சென்றார்களாம். அமெரிக்கா முழுவதும் இந்த பாடல் பரவியது. உலகத்திலே இருக்கின்ற பிரதான எல்லா மொழிகளிலும் இந்த பாடல் மொழிபெயர்க்கப்பட்டது. 1914ஆம் ஆண்டு முதலாம் உலகப் போர் நடந்த பொழுது ஜெர்மன் மற்றும் பிரிட்டிஷ் போர் வீரர்கள் தங்களுடைய ஆயுதங்களையெல்லாம் கீழே வைத்துவிட்டு ஒரே நேரத்திலே வைத்துவிட்டு இணைந்து இந்த பாடலை பாடி மகிழ்ந்தார்களாம். அன்பானவர்களே, இந்த பாடல் எப்பொழுதெல்லாம் பாடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர முடிகின்றோம். எவ்வளவு அருமையான பாடல் இது! உண்மையாகவே பெத்லகேமிலே பிறந்த மீட்பர் நம்முடைய உள்ளத்திலே பிறந்த நிகழ்வை, பிறந்த மகிழ்ச்சியை நினைத்து பாடுகின்ற பாடல் இது. பாடுவோம், கிறிஸ்மஸ் நாட்களை சந்தோஷமாய் கொண்டாடுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேற்றைக்கு உங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார், தேவைகளை சந்திப்பார்.
நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள். ஆமென்.